ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியாஸ் டேல். ஒரு குட்டி கதை கேட்கலாமா? நம்பிக்கையின் சக்தி. ஒரு பெரிய காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த காட்டு விலங்குகளுக்கு இடையே ஒரு விவாதம் எழுந்தது. நம் அனைவரிலும் மிகவும் வேகம் யார் என்று காட்டின் ராஜாவான சிங்கம் ஒரு போட்டியை அறிவித்தது. காட்டின் எல்லையில் இருக்கும் உயரமான மலையின் உச்சியில் யார் முதலில் அடைகிறார்களோ அவர்களே வெற்றியாளர் என்று அறிவித்தது. போட்டி தொடங்கியது. காட்டு விலங்குகள் அனைத்தும் ஓடத் தொடங்கின. வழியில் பெரிய பாறைகளும் முட்களும் நிறைந்த பாதைகள் இருந்தன. இதை பார்த்த மற்ற விலங்குகள், இவ்வளவு கடினமான மலையில் நம்மால் ஏறவே முடியாது, இது சாத்தியமே இல்லை என்று பாதையிலேயே போட்டியை கைவிட்டு திரும்பிவிட்டன. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறிய முயல் மட்டும் தொடர்ந்து ஓடியது. மற்ற விலங்குகள் அதை பார்த்து, முயலே, உன்னால் இந்த மலையில் ஏற முடியாது, நின்றுவிடு என்று கத்தின. ஆனால் அந்த முயல் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அந்த மலையின் உச்சியை அடைந்து வெற்றியும் பெற்றது. எல்லா விலங்குகளும் ஆச்சரியத்தோடு அந்த முயலிடம் கேட்டன, எங்களால் முடியாத இந்த மலையை நீ மட்டும் எப்படி ஏறினாய்? முயல் எந்த பதிலும் சொல்லவில்லை. பிறகுதான் தெரிந்தது அந்த முயல் காது கேளாதது என்று. மற்ற விலங்குகள் சொன்ன எதிர்மறை வார்த்தைகள் எதுவும் அதற்கு கேட்கவில்லை. அதனால்தான் தன்னால் முடியும் என்று நம்பி அதை சாதித்தது. நம் வாழ்க்கையில் பலர் நம்மை பார்த்து உன்னால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் அவர்களின் எதிர்மறை வார்த்தைகளை நாம் காதில் வாங்காமல் நம்மீது நம்பிக்கை வைத்து விடாமுயற்சியுடன் உழைத்தால் முடியாதது கூட சாத்தியமாகும். ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.